என் அன்பு குழந்தையே, இன்றைய தினத்தில் மிக நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் மூலமாகவும் பிறர் மூலமாகவும் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்ற பேருதவியும் பேரதிசயங்களும் இனி அதிகப்படியாக இருக்கும். கிடைக்காதா என்று நீ காத்திருந்த விஷயங்களிலெல்லாம் நல்ல மாறுதல்கள் பெற்று எல்லாம் உன் வசம் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். இத்தனை காலமும் காத்திருந்து சோதனைகளை தானே அதிக அளவில் சந்தித்தோம். இறைவன் உண்மையில் இருக்கின்றானா என்று உன் மனதிற்குள் எழக்கூடிய கேள்விகளை நிறுத்து. இறைவனின் துணை உனக்குள் இருப்பதால் தான் இன்றளவும் நீ வாழ்ந்து கொண்டு வருகின்றாய். கோபத்தை சிறிதும் கையில் எடுக்காமல் மௌனத்தை ஆயுதமாக வைத்துக்கொள். அளவில்லாத அன்பை எல்லோரிடமும் பகிர்ந்து கொடு. எதுவும் திரும்பி கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இல்லாமல் உண்மையாக உன்னுடைய அன்பை செலுத்து. இறைவனின் மீது உண்மையாக பக்தியை செலுத்து. இறைவனிடத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்காமல் நீ அனைத்தையும் செய்யும் பொழுது அதற்கான பலன் பல மடங்கு உனக்கு கிடைத்தே தீரும். கத்துவதாலும் கதறுவதாலும் மனதிற்குள் அமைதியை இழக்கத்தான் நேரிடுமே தவிர, மனதிற்கு அமைதி வேண்டும் என்றால் கத்துவதையும் புலம்புவதையும் கதறுவதையும் சற்று நிறுத்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு சாதகமாக மாற வேண்டுமானால் உன்னுடைய மனம் அமைதியை பெற வேண்டும். ஒரு நிலையான மனதோடு இறைவனின் முன்னால் அமர்ந்து நீ எல்லா விஷயங்களையும் கேள். உன் மனதிற்குள் குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இறைவனிடம் அருகில் வந்து பகிர்ந்து கொள். இறைவன் உனக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கொடுத்தே தீருவான். மனிதர்களை நம்புகின்ற அந்த சமயத்தில் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டால் அருளும் ஆசியும் அதிகமாக கிடைக்கவும் செய்யும். அழுத நாட்களும் கண்ணீர் சிந்திய நாட்களும் முடிந்து விட்டது. சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தினம் ஒவ்வொரு தினமாக இனி இருக்கும். அர்த்தமில்லாத கோபத்தை எல்லாம் கைவிட்டு விட்டு அர்த்தமுள்ள மௌனத்தை கையில் எடு. உனக்கான நன்மைகள் உனக்கு கிடைக்கும். தாமதமானாலும் எந்த ஒரு தவறும் இல்லாமல் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வை வந்து அடையும். இனியும் உன்னை காக்க வைத்து நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். உன்னுடைய கரத்தில் கொடுத்து மகிழ வைப்பேன். என்னுடைய அனைத்து லீலைகளும் உன்னை பக்குவப்படுத்த வந்தது. அனைத்து பக்குவத்தையும் உன் வாழ்க்கையை கண்டு மெருகேறி இருக்கின்றது. இனி யாராலும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய மனமானது பக்குவத்தை கண்டு விட்டது. எல்லையில்லா இன்பத்தையும் இனி காணும். இது என் தலையெழுத்தா என்ன என்று நீ கஷ்டப்பட்ட நாட்கள் முடிந்து விட்டது. உன்னுடைய தலையெழுத்தை நான் நன்றாக மாற்றி அமைத்து எழுதிவிட்டேன். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் சென்று விடும். தைரியமாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ முன்வந்து விட்டாய். உன்னோடு பயணித்து கொண்டிருக்கும் நான் உன் வாழ்க்கையில் இருந்த ஏமாற்றங்களை எல்லாம் வெளியே எடுத்துவிட்டு ஏற்றங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றேன். உன் வாழ்விற்கான உதயம் பிறந்து விட்டது. நல்ல காலமும் நேரமும் பிறந்து விட்டது. நல்லதே நடக்கும்.